வணக்கம். சென்ற வாரம் அனாதை ஆனந்தன் அப்படிங்கிற படத்தை பத்தி, அதுல சென்னையிலேருந்து எந்த காட்சியெல்லாம் வருது அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல ஏராளமாக ரெஸ்பான்சஸ். அது உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. முதல்ல அடுத்தது அந்த ரெஸ்பான்ஸ்ல பல பேர் என்னுடைய தவறை எடுத்து காமிச்சிருக்காங்க. சார், அந்த பேசின் பிரிட்ஜ் ஜங்ஷன்ல இருந்த 3 சிம்னி கிடையாது, அது கூலிங் டவர். அதாவது நீராவி வெளியில போய் அங்க இருக்கிற வெப்பத்தை தணிக்கிறதுக்காக கட்டப்பட்டிருக்கிற கூலிங் டவர் அப்படின்னு. அதை பார்த்த உடனே என்னோட தலையை நான் எங்க வச்சுக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியாம போயிடுது. ஏன்னா நானும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பி. ஐயோ, ஒரு கூலிங் டவருக்கும் ஒரு சிம்னிக்கும் நடுவில் வித்தியாசத்தெல்லாம் மறந்து போய் இப்படி பேத்தி இருக்கோமே இந்த வீடியோவில். நல்ல காலம் என் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இப்போ இனிமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா அவங்க எல்லாம் ஊர்வலமா என் வீட்டுக்கு என்னை இங்கேயே அடிச்சு போட்டு என் டிகிரியை கிழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய தவறு தான். இதை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இரண்டாவது, செல்வி ஜெயலலிதா டான்ஸ் ஆடி கொண்டு வரும் பொழுது அந்த பீச் பக்கத்துல இருக்கிற அந்த அடுக்குமாடி கட்டடம், அதை பல பேர் சென்னை பூரா போயிருக்காங்க. சில பேர் அது ஆர்கே மட் ரோட்ல இருந்தது அப்படிங்கிறாங்க, சில பேர் பாந்தியன் ரோட்ல இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆதாரபூர்வமாக கரெக்டா சொன்னது சில பேர் தான். அது பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல். 1960களில் கவர்மெண்ட் எஸ்டேட், இப்போ ஓமந்தூரார் எஸ்டேட், அந்த இடத்துல எம்எல்ஏ எல்லாம் தங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அது ஒரு 2012 தான் இடித்து தள்ளப்பட்டு இப்போ ஒரு புது கட்டடம் அந்த இடத்துல வந்திருக்கு. அந்த பில்டிங் தான் அந்த படத்துல அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வேற ஒரு கட்டடமும் கிடையாது. மூணாவது, எப்பவுமே நடந்துட்டு இருக்கிற சர்ச்சை இந்த வீடியோல இருந்து வந்துடுத்து. மெட்ராஸ்னு சொல்லணுமா, சென்னைன்னு சொல்லணுமா? மெட்ராஸ்னு சொல்லலைன்னா சில பேருக்கெல்லாம் ஒரே கோபம். சென்னைன்னு சொன்னா சில பேருக்கு இது என்னது, இது எங்கேருந்து சென்னை வந்தது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஒரு மரபு பத்தி தெரியுமா? 1996 வருடம் தான் நகரத்தோட பெயர் அபிஷியலா மெட்ராஸ்ல இருந்து சென்னைக்கு மாறினது. ஆனாலும் அதற்கு முன்னாடியும், ஏன் ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே ஆங்கிலத்துல மட்டும்தான் மெட்ராஸ் அப்படின்னு எழுதப்பட்டது. தமிழ்ல எழுதின அத்தனை ஆவணங்கள்லையும் சென்னப்பட்டினம் இல்லாட்டா சென்னை அப்படின்னு தான் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கரெக்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். அதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். கரெக்ட் பெயர் மெட்ராஸ் தான், சென்னை கிடையாது. ஆனாலும் நம்மளுடைய மரபு நம்ம கடைபிடித்து கொண்டே வருவோம். தமிழ்ல பேசுற போது சென்னைனே சொல்லலாம். நன்றி.